மேடம், கூத்து முடியறதுக்கு முன்னாடி பாலா தப்பிச்சிட்டா மேடம். நாம வர்ற விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கரையில காவலை அதிகப்படுத்த சொல்லுங்க. ஒரு துரும்பு கூட கிராமத்தை விட்டு வெளியே போகாம பாத்துக்கங்க. பாலகிருஷ்ணன், கடைசியா எச்சரிக்கிற, சரணடைகிறது தவிர வேற வழி இல்ல. குழந்தைங்களை அடிச்சு வச்சது பொய்ன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக இந்த ஊர்க்காரங்களே உதவி செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் கூட உயிருக்கு பயப்படாம வந்திருக்க. சிலரை சில காலம் தான் ஏமாத்த முடியும், எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாத்த முடியாது. குற்றவாளிக்கு மட்டும் தண்டனை சட்டம் இல்ல, குற்றவாளிக்கு உதவி செய்யறவங்களும் தண்டனையில இருந்து தப்ப முடியாது. போலீஸோட பொறுமையை ஏமாளித்தனம்னு நினைச்சு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க உயிருக்கும் உடமைக்கும் நான் உத்தரவாதம் இல்ல. மரியாதையா பாலாவை ஒப்படைச்சிடுங்க. எங்க இருந்து வரீங்க? நான் எங்கேயும் போகல மேடம், இங்கதான் இருக்கேன். இல்ல, நேத்து ராத்திரி கூத்துக்காரங்களோட பேசிட்டு இருக்கும் போதுதான் கடைசியா உங்களை பார்த்தேன். இது வரைக்கும் என் கண்ணிலேயே படல. எங்க போயிருந்தீங்க? 3 நாளா வயிறு சரியில்லை, அப்படியே ஆத்து பக்கம் போயிட்டு வரலான்னு. போய் சொல்லாதீங்க. சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் பாதுகாவல நான் இருப்பேன்னு சத்திய பிரமாணம் பண்ணி தானே காக்கி சட்டையை கையில தொட்டீங்க. இப்ப யார பாதுகாத்துட்டு வரீங்க? உங்க மேல எப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேக்குறீங்களா மிஸ்டர் சிவசுப்பிரமணியம்? குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னது, அறிவாளோட தப்பிச்சு போன பாலா துப்பாக்கியோட இருக்கான்னு சொன்னது, நேத்துல இருந்து நீங்க காணாம போனது, போலீஸ் வர்றாங்கன்னு தெரிஞ்சு பாலா தப்பிச்சு போனது, இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா காட்டி கொடுத்தது நீங்க தான்னு ஒரு சின்ன சந்தேகம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரிதான் நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்றது. சொல்லுங்க. நான் துரோகம் பண்ணல மேடம். மனுஷன் அப்புறம் தான் நன்றி விசுவாசம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ்காரனுக்கு நன்றி விசுவாசமே இருக்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். கொலை செய்ய வந்தவனை மன்னிச்சு விடுறவன் குற்றவாளியா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் பாலாவுக்கு உதவி பண்ணிட்டேன் மேடம். பாலா ரொம்ப நல்லவன் மேடம். என்னோட உயிரை காப்பாற்றுற பாலாவுக்கு உதவி செஞ்சு மனிதாபிமானத்தை காப்பாத்திட்டேன். இந்த காக்கி சட்டையோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு நானே தீர்ப்பு கொடுத்துக்கிறேன். ஒரு நல்லவனுக்கு உதவி செய்யறவங்க மனோபாவத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் இங்க யாருக்கும் இல்ல. வாங்க. எதுக்கு வந்திருக்க? நீயே கண்டுபிடி. தெரியாது. இந்தம்மா, ராத்திரி வந்த பொண்ணு இது வரைக்கும் சாப்பிடாம சுத்திட்டு இருக்க. ஒரு வாய் தின்னு போட்டு போய் தேடு.
மேடம், ஒரு நல்லவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு இருந்தீங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. பாலா எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டார். மேடம், நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து? கடமைக்காக காக்கி சட்டை போட்டிருந்தாலும் உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு மனசுதானே. அந்த நம்பிக்கையில கேக்குறேன். 16 பேரை தீ வச்சு எரிச்சு கொலை பண்ண ஒருத்தனை அதே ஊர்க்காரங்க ஆதரவு தந்து பாதுகாத்து வச்சிருந்ததா உங்க சர்வீஸ்ல பார்த்ததுண்டா? குற்றவாளியை கைது செய்ய வேண்டிய போலீஸ்காரரு அவரை காப்பாத்துறதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டத கேள்விப்பட்டதுண்டா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பாலா குற்றவாளி இல்ல, சட்டத்தோட கண்களுக்கு குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் சொல்றதுக்கு இவ யாருன்னு கேக்குறீங்களா? அவர் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நானும் ஒரு காரணம். பாலா உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அவர் இந்த ஊருக்கு பிடபிள்யூடி ஆபீசரா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாரு. இந்த மங்களப்பட்டிக்காரிகளுக்கு 1000 தடவை படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாளுவ. ஏனாத்தா இப்படி வாய் நிறைய வெத்தலைய போட்டுக்கிட்டு பரிசலுக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா? துப்பி தொலை. யோ நாடி முத்து, யார் அது? பரிசல ஓட்டையா இருந்ததுன்னு சொன்னியே, சரி பண்ணிட்டியா? சந்தையில இருந்து என் பாட்டிக்கு சேலை வாங்கிட்டு போறேன், நனையாம இருக்கணும்ல. இந்தா என்னோட டிக்கெட்டுக்கு காசு. என்ன இந்த நடைக்கு 10 பேர் சரியா போச்சு, அடுத்த நடைக்கு வரலாம். காசு நீயே வச்சிரு. தள்ளு தள்ளு. 1 2 3 4 5 6 7 8 9. யோ 9 பேர் தானே இருக்காங்க, என்ன ஏத்த கூடாதுன்னு பாக்குறியா? ஐயே, நீ உட்கார்றதுக்கு பரிசல் நானும் கொடுத்துல வச்சிருக்கணும். அப்போ ஆனா கௌரி, யாரோ ஊருக்கு புதுசா காசை கொடுத்துட்டு இந்த வந்தரேன்னு போயிருக்காரு. நானே இந்த வரக்கூடாது. அங்க பாரு. அது யாரியாது? 6 மாசத்து அழகு மகனே, அடிமடியில நீ உறங்கு. ஐயோ, 6 மாசத்துலயே இந்த உதைக்கிறானே. மருத்துவ வச்சிய பாக்க போலன்னா அந்த பரிசல்காரன் இடம் இல்லைன்னு ஏத்த மாட்டேங்கிறா. பாவி, புள்ள குட்டி பெத்திருந்தல்ல, இந்த புள்ள தாச்சியோட வருத்தம் தெரியும். யோ பரிசல்காரா, என்னை இக்கரையில தவிக்க விட்டுட்டா போறேன், நீ அக்கறைக்கு போய் சேரவே மாட்டே. என் பாவம் பிடிச்சி பாதி வழியிலே பொட்டுன்னு போயிடுவையா. நானும் அக்கறைக்கு தான் போகணும். ஏற்கனவே பரிசல் காட்ட காசு கொடுத்துருக்கேன். எனக்கு பதிலா நீங்க வேணா போங்க, நான் அடுத்த ட்ரிப்ல போய்க்கிறேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். அம்மா, புள்ள குட்டி பெத்தவங்க போல் இருக்கு, அத கேட்காமலே உதவி பண்றீங்க. வரேன். ஒரு கண்ணாடிக்காரன் கண்ணாடிக்காரன். இப்ப என்ன சொல்ற? சும்மா வாய பழக்காத, பரிசுல உந்தி தள்ளு. இந்த பாரு கௌரி, அந்த ஆளு சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னேன்ல. அந்த ஆளுக்கு பதிலா தான் என்ன போ சொல்லிருக்காரியா? கேட்கணுமா? இரு. சார், கண்ணாடி சார், கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்க சார். பரிசல்காரர, நான் தான் சொன்னேன், எனக்கு பதிலா அவங்கள கூட்டிட்டு போங்க. பாவம், கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா? வாய திறந்த வாடிப்பட்டி, வழக்குப்பட்டி, அம்மாப்பட்டி, அக்கரைப்பட்டி, கொண்டம்பட்டி, கொழுந்தம்பட்டி, எள்ளுப்பட்டி, எசக்கிப்பட்டின்னு 8 பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணிவிட மாட்டேன். இந்தாமா, கொஞ்சம் நில்லுமா. எங்களை மிரட்டி மீன் பிடிக்க பாத்தில்ல, அந்த ஆளுக்கு தெரிஞ்சு வராரு பாரு. வந்து பகுத்த கிழிச்சு உள்ள இருக்கிறத பார்க்க போறாரு பாரு. சும்மாரியா? உங்க சுருக்கு பையன் விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாமா, பாத்து கூட்டு போங்க. நான் வரேம்மா. யோ நாடிமுத்து, யார் அது? இந்த ரவி, வரப்போற ஆபீசர் ஏன் வீடு காலி பண்ண லேட்டுன்னு உங்களுக்கு திட்ட போறாரு. பாவம், நான் தான் வீடு காலி பண்ண லேட்டுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டா வடிவேலு. அதுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? வீடு தரேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கிறதா நாளை கடத்தி விட்டாரு. பிடபிள்யூடி ஆபீஸருக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல தனி வீடு கட்டி கொடுக்கற மாதிரி உங்கள மாதிரி டீச்சருக்கெல்லாம் குவார்ட் ஹவுஸ் கட்டி கொடுத்தா என்னங்கிற? இப்படி சட்டி பானை தூக்கிட்டு அலைய வேண்டி இருக்காதுல்ல? என்ன வடிவேலு, சௌக்கியமா? வாங்க சார். மணிமுத்தாரி டேம்ல ஒண்ணா வேலை பார்க்கும்போது பார்த்தது. இப்ப எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு வடிவேலு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதுதான் சாரதா டீச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க தான் இந்த வீட்டுல குடியிருந்தாங்க. இப்போ வண்டியில வேற வீடு கிடைக்கிறாலும் மணிக்கார் இந்த வீட்டுல இருக்கு சொன்னாரு. சாரி ஃபார் த டிலே. இட்ஸ் ஆல் ரைட். என் பேர் பாலகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்து கிராமத்துல தான். வரேன் சார். இல்ல சார், மணிமுத்தாரி டேம்ல வேலை செய்யும் போது நீங்களே சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி
சம்சாரமெல்லாம் பின்னாடி வராங்கல்ல. இப்பவும் சொந்த சமையல் தான் வடிவேலு. அப்பா அம்மா இல்லாத அனாதைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துருமா என்ன? உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? ராசா மாதிரி இருக்கீங்க. அரசாங்க உத்தியோகம் இருக்கு, அதுக்கேத்த ஒசரமும் இருக்கு. ஊரை விட்டு போறதுக்குள்ள கெட்டி மேல கொட்டிடலாம் சார். அது வரைக்கும் எடுபிடிக்கும் சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம். ஐயோ, சமையலுக்கு மட்டும் ஆள் கொடுக்க மறந்துட்டு சார். யோ வந்துட்டியா? வா. ஏன் வாய்க்கா மெத்திரி வடிவேலு, இந்த வீட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டேன்னு பாட்டி சொன்னா. எப்ப வர அந்த பிடி ஆபீசரு? பிடி ஆபீசரா? கிழிஞ்சது போ. PWD ஆபீசர். அது என்ன இளவோ அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. இந்த ஆளா? வாய் அதிகமா திறந்த கான்கிரீட் போட்டு வாயை அடைச்சு போடுவாரு, ஜாக்கிரதை. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் கான்கிரீட் போடுவீங்க, வாப்பாட்டி வீட்டுக்கும் கான்கிரீட் போட்டுருவீங்க. மூஞ்சியும் மண்டையும் பாரு. வடிவேலு, என்னையா கூச்சலிங்க? யாரியா இது? அதே இந்த கூட்டி பறிக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். இந்த ஆளு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன்னு. ஏமா, உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துருக்கீங்களா? அது பாத்துக்க முடியாது சார். பின்னால இருந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சுருக்கு பையன் எங்கேயோ பாத்துருக்கேன். சுருக்கு பையா? சந்தையில இருந்து அக்கா காரி வாங்கி வந்து கொடுத்தா அத நான் தெரியாதனமா வச்சிட்டு என்ன செய்ய? அம்மா, ஏன் சார் 16 வயசு பொண்ணு இப்படி போலன்னு கண்ணீர் வடிக்குது? ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல. எங்க அக்காவை பாத்துருக்காரியா? ஆபீசர் கிட்ட காட்டி கொடுத்தேன். எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த முத்து ரதம் ஒரு மூதேவியை நம்பி இன்னைக்கு முழுகாம இருக்க ஐயா. வீட்டுல உங்களை தவிர பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே, பாட்டி ஒருத்தி இருக்கா, பாவம் வாயில்லா போச்சு.